தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். போன வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா வந்து காம்போனன்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்த்தோம். ஸோ அதில் 3 டைப் ஆஃப் அனாலிசிஸ் இருக்குது. எக்கனாமிக் அனாலிசிஸ், இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ், கம்பெனி அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் வந்து நம்ம எக்கனாமிக் அனாலிசிஸ் தான் வந்து இந்த வீடியோ லெக்சரில் பார்க்க போகிறோம். ஸோ எக்கனாமிக் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதாவது எந்த கண்ட்ரி ஜிடிபியில் ஹையஸ்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் ஹையஸ்ட், செகண்ட் ஹையஸ்ட் ஜப்பான், தேர்டு ஹையஸ்ட் சைனா. ஸோ இந்த 3 கண்ட்ரியும் சேர்த்து நம்ம ஜிடிபியோட வேர்ல்டு ஜிடிபியோட கம்பேர் பண்ணோம்னா 72% மேஜராக இந்த கண்ட்ரிஸோட அவுட்புட்டு தான் வந்து நிறைய இருக்குது. மற்ற கண்ட்ரிஸோட அவுட்புட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 28% தான் மற்ற கண்ட்ரிஸ். அப்போ இந்தியாவோட காம்போனண்ட்லாம் இந்த 28%க்குள்ளே தான் அப்படின்றத நம்ம கெஸ் பண்ணிக்கிறோம், பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு இருக்குது. அதுலேயும் வந்து இந்த 3 கண்ட்ரிலையுமே வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் ரொம்ப ஹையஸ்ட். இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோட ஹையஸ்ட் ரெக்கார்டை பீட் பண்ணுறதுக்கு இப்போ சைனா வந்து போட்டி போட்டுட்ருக்காங்க. ஸோ இதுதான் வந்து எக்கனாமிக் அனாலிசிஸ், எக்கனாமிக் சினாரியோ இருக்குது. பட் இப்போ ரீசெண்டாக அதான் இந்த சேஞ்சஸ் வந்து சைனா வந்து ரேஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது. பட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எப்பயுமே எக்கனாமிக் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஈவன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் இவ்வளவு ஜிடிபி கொடுக்குறாங்கனாலும் சில இண்டிகேட்டர்ஸ் வந்து சேஞ்சஸ் இருக்கதா செய்யும். சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து இருக்கதா செய்யும். லைக் யூஎஸ் எலெக்ஷன், COVID-19, அப்புறம் சிரியா வார், இந்த மாதிரி வந்து இல்லை அதர் கண்ட்ரீஸில் இருக்கிற வார், இது கூட என்ன பண்ணுன்னா எக்கனாமிக்கை வந்து அஃபெக்ட் பண்ணும், ஒரு கண்ட்ரியோட எக்கனாமியை அஃபெக்ட் பண்ணும். ஓகே, ஸோ எப்படி எக்கனாமிக் அனாலிசிஸ் பண்ணுறது அப்படின்னா சிம்பிளான விஷயந்தான். ஒரு கண்ட்ரியோட இல்லை ஒரு ஒரு கண்ட்ரியோட ஸ்டேட் ஆஃப் எக்கனாமி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து ஜிடிபி க்ரோத், அதோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற இந்த 2 மெட்ரிக்ஸை வச்சு நம்ம வந்து மெஷர் பண்ணலாம். ஸோ எப்படி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி வந்து இந்த ஸ்டாக் ப்ரைஸை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா, நல்ல எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இருக்குது, நல்ல ஒரு டெவலப்டு கண்ட்ரி, டெவலப்பிங் கண்ட்ரி அப்படின்ற இந்த கண்ட்ரிஸோட ஸ்டாக் அப்படி இருக்கிற எக்கனாமிக் கண்டிஷன்ஸில் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஹையாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோவிட் சுச்சுவேஷனில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸஸ் கம்மியாச்சு. ஏன்னா ஜிடிபி ரேட் கம்மியாக இருந்துச்சு. ஜிடிபி ரேட்டுனா என்னன்னா நம்ம வந்து கன்சியூம் பண்ணுறது, டொமஸ்டிக் ப்ராடக்டை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறது, இது 2 கம்மியாக இருக்கிறனால ஸோ அதோட இது வந்து டிக்ளைன் ஆச்சு. ஸோ இந்த டிக்ளைன் ஆகிற அந்த மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா கம்பெனியும் அஃபெக்ட் ஆச்சு. ஸோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டினால ஸ்டாக் ப்ரைஸ் வந்து லோ ஆச்சு. இதே மாதிரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ஹையாக இருக்குது. அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆச்சு மெதுவாக வந்து 2020 தென் 2021 அப்படியே ரெக்கவர் ஆகிட்டே வந்துச்சு. ஸோ அப்போ வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ஹையாக இருக்கும்போது ஜிடிபி ஹையாக இருக்கும். ஜிடிபி ஹையாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்டாக் ப்ரைஸும் ஹையாக இருக்கும். ஓகே, ஸோ மேக்ரோ எக்கனாமிக் என்விரான்மெண்ட் அனாலிசிஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்குன்னா நம்ம ஸ்டாக் ப்ரைஸஸை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு. இப்போ மேக்ரோ எக்கனாமிக்கில் வந்து நம்மளோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டி லோவாக இருக்குது, இன்ஃப்ளேஷன் ஹையாக இருக்குது, தென் வந்து ரெசிஷன் இல்லை டிப்ரெஷன் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஸ்டாக் ப்ரைஸ் கண்டிப்பாக கீழே தான் போகும் அப்படின்னு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நல்லா இருக்குது, பூமில் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் சீசன் இந்த மாதிரி எப்படி இருக்குது அப்படின்னா வந்து ஸ்டாக் ப்ரைஸஸ் கூடும் அப்படின்றத நம்மளால் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ரெடிக்ஷன், இந்த அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் வந்து நம்ம எக்கனாமிக் அனாலிசிஸை படிக்கிறோம். ஓகே, ஸோ அப்போ மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்றது தான் அடுத்த கொஷின். ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம்னா ஜிடிபி, அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஒரு கண்ட்ரியில் எவ்வளவு ப்ராடக்டை ஒரு வருஷத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, கன்சியூம் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஸோ இதை வந்து நம்ம எக்கனாமிக்ஸ்லேயும் பார்ப்போம். எக்கனாமிக்ஸில் தான் மெயினாக இந்த கான்செப்ட் ஒரு கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்றது. அதாவது அக்ரிகேட் குட்ஸ், எல்லா குட்ஸையும் சர்வீஸையும் ஒரு கண்ட்ரியில் ஒரு இயருக்கு நம்ம சேர்த்து போட்டோன்னா அதான் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஸோ அப்போ அந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டியோட இண்டிகேட்டர் இது ஒன் ஆஃப் த இண்டிகேட்டர். இப்போ ஒரு கண்ட்ரியில் அதிகமாக ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் ஆகி கன்சியூம் ஆகுது, ஒவ்வொரு வருஷத்துக்கும் அது கூடிக்கிட்டே போகுது அப்படின்னா
என்ன அர்த்தம்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ஹையாக இருக்குது. இட் இண்டிகேட்ஸ் த ரேட் ஆஃப் க்ரோத். அதே மாதிரி அடுத்த ஃபேக்டர் என்னென்னா பிஸ்னஸ் சைக்கிள். ஒரு எக்கனாமியில் பிஸ்னஸ் சைக்கிள் என்ன மாதிரி ஒரு ஃபேஸில் இருக்குது. இப்போ எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா வந்து ஒரு 4 ஃபேஸை வந்து நம்ம சொல்லலாம். லைக் டிப்ரெஷன் அப்படின்றது வந்து அப்படியே ஸ்லட்ஜிஸாக அப்படியே இறங்கிக்கிட்டே போகும். தென் ரெக்கவரி, இதுலேருந்து அப்படியே ரெக்கவர் ஆகிறது தான் வந்து ரெக்கவரி. தென் பூம் அப்படின்றது வந்து நல்ல பீக்கான ஸ்டேஜ். அந்த ஃபெஸ்டிவல் சீசன் இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தினால இண்டஸ்ட்ரியலில் இல்லைன்னா ஈவன் வந்து எக்கனாமிக் கண்டிஷன்லேயே சேலரி ஹைக்கு எம்ப்ளாயீஸ்க்கு. ஸோ அது என்ன ஆகுனா சேலரி ஹைக் ஆகும்போது நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, நிறைய ப்ரொடியூஸ் ஆகும், நிறைய வந்து கன்சியூம் ஆகும். ஸோ இதனால பூம் ஸ்டேஜ் வரும். தென் ரிசெஷனை பொறுத்த வரைக்கும் 2 கண்டிஷன் இருக்குது. இன்ஃப்ளேஷனும் இருக்கும், பணவீக்கம் அதிகமாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து எப்போ இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நல்ல மணி சர்க்குலேஷன் இருக்கும்போது தான், பூம் ஸ்டேஜில் தான். பட் ஆனால் ரிசெஷனை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் லெவல் நிறைய இருக்கும், அதே நேரத்தில் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி டவுனாக இருக்கும். இந்த 2 கப்பிள்டாக நடக்கும்போது தான் ரிசெஷன். ஸோ இருக்கையிலே வந்து வேர்ஸ்ட் திங் ரிசெஷன். பட் அகெயின் அதுவும் ரெக்கவர் ஆகும். கொஞ்சம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்பிஐலேருந்து சில ரெகுலேஷன்ஸ் வந்து பண்ணுவாங்க, மணி கண்ட்ரோல் அண்டு மானிட்டரி பாலிசிஸை வச்சு. தென் வந்து கவர்மெண்ட்டு ஃபிஸ்கல் பாலிசிஸை வச்சு கண்ட்ரோல் பண்ணுவாங்க. தென் ஆட்டோமேட்டிக்காக இது வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு ஃபேக்டர். ஸோ இந்த பிஸ்னஸ் சைக்கிள் வந்து ஒரு ஒன் ஆஃப் த எக்கனாமிக் ஃபேக்டர். தென் அடுத்த எக்கனாமிக் ஃபேக்டர் வந்து எவ்வளவு சேவிங்ஸ் பண்ணுறாங்க, எவ்வளவு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்றது இந்த ஸ்டாக் ப்ரைஸை வந்து கிரேட்டர் எக்ஸ்டென்ட்டை அஃபெக்ட் பண்ணும். ஓகே, ஸோ இது வந்து தேர்டு ஃபேக்டர். அண்டு ஃபோர்த்து ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ப்ரைஸ் இன்க்ரீஸ். ஓகே, ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து ஜென்ரலாக இன்க்ரீஸ் ஆகிறது தான். ரேட் ஆஃப் க்ரோத் வந்து எப்பயுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கிறது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் வந்து சில நேரங்களில் வந்து ஹையஸ்ட் ரேட்டில் பீக்கில் போகும். ஸோ அது வந்து இட் இஸ் வெரி வெரி ஹார்ம்ஃபுல். ஓகே, ஸோ மைல்டு லெவல் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இஸ் ஒன்லி குட் ஃபார் எக்கனாமி. இது கொஞ்சம் தப்பாக போட்டிருக்கேன். ஆக்சுவலி ஹை ப்ரைஸ் லெவல் இஸ் ஆல்சோ வெரி ஹார்ம்ஃபுல் ஃபார் த எக்கனாமி. ஓகே, ஸோ அப்போ இன்ஃப்ளேஷன் வந்து ஒரு எக்கனாமிக் ஃபேக்டர். தென் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்றது ஒன்றும் இல்லை, பேங்க்கில் ஃபிக்ஸ் பண்ணுற அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. தென் வந்து இந்த பாண்டுக்கு இதுக்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. மெயினாக வந்து ஆர்பிஐ பொறுத்த வரைக்கும் நம்மளோட இன்ஃப்ளேஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வச்சு தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இப்போ லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மியாக இருக்குது, டெபாசிட்டுக்கு கொடுக்குற, அதாவது நம்ம டெபாசிட் பண்ணுற மணிக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா நிறைய பேர் வந்து மணி சர்க்குலேஷன் நிறைய இருக்கும். ஸோ நிறைய பர்ச்சேசிங் பவர் இருக்கும். இதே இது டெபாசிட்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக கொடுத்து பட் லோனுக்கு அதிகமாக கொடுக்குறாங்கன்னா மணி சர்க்குலேஷன் கம்மியாயிரும். ஸோ அதனால் என்ன ஆகுனா நம்மளோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டியும் கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வச்சு ரெகுலேட் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் ஒரு இன்டர் கனெக்டட் தான். ஸோ ஒரு கண்ட்ரியோட லிக்விடிட்டியை ஆர்பிஐ மானிட்டரி பாலிசிஸ் மூலமாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதை வந்து பேசிஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு வந்து நம்ம படிச்சுப்போம், நியூஸில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். அந்த பேசிஸ் பாயிண்ட்டை வச்சு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, 10 பாயிண்ட் சம்திங் இல்லைனா 4 பாயிண்ட். பேங்க் வந்து இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 4.02 அப்படின்னு வைக்கிறாங்கன்னா கொஞ்சம் அதை இன்க்ரீஸ் பண்ணும்போது லிக்விடிட்டி அதிகமாகும், அப்புறம் டிக்ரீஸ் பண்ணும்போது மணி சர்க்குலேஷன் கம்மியாகும். ஸோ இதை வச்சு இன்ஃப்ளேஷனை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்பிஐ இன்டைரக்டாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஓகே, தென் வந்து மணி பிரிண்ட் ஆகி சப்ளை ஆகிறது, ஒரு கண்ட்ரியோட லிக்விடிட்டி பொசிஷன் எந்த அளவுக்கு ப்ரைஸ் லெவல் இருக்குது, இது ஒரு ஒன் ஆஃப் த மேஜர் ஃபேக்டர். ஸோ இதெல்லாம் வந்து எக்கனாமிக் ஃபேக்டர். தென் அது போக வந்து பட்ஜெட், ஃபிஸ்கல் பாலிசி. கவர்மெண்ட் வந்து டெஃபிசிட் பட்ஜெட் போட்டால் ஹையர் ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இருந்துச்சுன்னா இட்ஸ் நாட் குட் ஃபார் எக்கனாமிக்கு நல்லது இல்லை. இதே சர்ப்ளஸ் பட்ஜெட் போட்டால் டீஃப்ளேஷன் ஆகும், அதுவும் நல்லது இல்லை. ஸோ ரெண்டுக்கும் இடையில ஒரு கரெக்டான பட்ஜெட்டை வந்து ஒரு கண்ட்ரியில் வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். தென் டேக்ஸ் ஸ்ட்ரக்சர். இப்போ ஒரு இன்கம் டேக்ஸ், குட்ஸ் டேக்ஸ், ஏதோ ஒரு டேக்ஸ். நம்ம இந்த கான்செப்ட் எப்படி பார்ப்போம்னா கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்சனோ இல்லை ஒரு கம்பெனிகிட்ட இருந்தோ ஒரு அமௌண்ட்டை வந்து கலெக்ட் பண்ணுறது. இப்போ இந்த அவங்களோட ஏர்னிங்லேருந்து ஒரு அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணுறது. இப்போ அவங்க ஏர்னிங்லேருந்து ஹை டாக்ஸேஷன் போட்டாங்க அப்படின்னா
அவங்களோட டிஸ்போசபிள் இன்கம், அவங்க செலவு பண்ணுற அமௌண்ட் வந்து கம்மியாயிரும். இப்போ லோ டேக்ஸாக இருக்குது அப்படின்னா வந்து அவங்க செலவு பண்ணுற பவர் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ ஹை டாக்ஸேஷன் இருந்துச்சுன்னா எக்கனாமிக் க்ரோத் கம்மியாக இருக்கும், லோ டேக்ஸ் இருந்துச்சுன்னா எக்கனாமிக் க்ரோத் அதிகமாக இருக்கும். ஸோ அதை தான் வந்து இங்கே நம்ம சொல்கிறோம். இந்த கவர்மெண்ட் வந்து அப்பப்போ பாலிசி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. லோவர் டேக்ஸ் ரேட்டு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணும், ஹையர் டேக்ஸ் வந்து ப்ராஃபிட்டை எப்பவுமே டிக்ரீஸ் பண்ணும். ஓகே, தென் வந்து மான்சூன் அண்டு அக்ரிகல்ச்சர், மழை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். மழையும் விவசாயமும் வந்து இருந்துச்சுன்னா தான் நம்மளோட வளமை வந்து செழிப்பாகும். ஏன்னா இந்தியா ப்ரைமரியாக வந்து அக்ரிகல்ச்சர் தான். பட் இப்போ நீங்கள் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்கனாலுமே அந்த ப்ராடக்ட் வந்து நேச்சுரலி அக்கரிங் திங்ஸில் இருந்து தான் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ பேடி, ரைஸ், சாப்பிட்ற பொருள், இல்லைன்னா எக்கு, இதெல்லாம் வந்து நம்ம நேச்சர்லேருந்து எடுக்கிறோம். எடுத்து இதை ப்ராசஸ் பண்ணி என்ன பண்ணுறோன்னா நம்ம நிறைய ப்ராடக்டாக வந்து அதை வந்து யூஸ் பண்ணி அதை வந்து ப்ராசஸ் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணுறோம் ஃபைனலாக. ஸோ இந்த ப்ராசஸில் ஃபஸ்ட்டு ப்ராசஸே என்னென்னா, நேச்சர் வந்து கரெக்டாக மான்சூன் இருந்துச்சு அப்படின்னா அந்த வருஷத்துக்கான க்ரோத் வந்து ஜிடிபி க்ரோத் வந்து கண்டிப்பாக கூட இருக்கும். இல்லை அப்படி மான்சூன் அந்த சீசன் வந்து சரியான இதில் வந்து இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஜிடிபி க்ரோத் அஃபெக்ட் ஆகும். இது இன்டைரக்டாக வந்து எக்கனாமியை அஃபெக்ட் பண்ணும், இன்டைரக்டாக இது ஃபைனலாக இந்த ஸ்டாக் ப்ரைஸஸையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ இவ்வளவு விஷயம் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு டாமினோ எஃபெக்ட் மாதிரி தான். டாமினோஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஒரு சிப் வந்து ஃபாலோ ஆச்சுன்னு அப்படின்னா வரிசையாக அது வந்து அப்படியே ஒன்று வந்து சீட்டுக்கட்டு விழுகிற மாதிரி அடுத்தடுத்த எஃபெக்டை கொடுக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து இந்த மான்சூன் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, இது ஒரு முக்கியமான விஷயம். அகெயின் ஒரு கண்ட்ரியில் உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி, ஈவன் தோ இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லைக் அரவுண்டு ஒரு இப்போ இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி 43% அக்ரிகல்ச்சர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இருந்தாலுமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி இல்லை அந்த அளவுக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் டெக்னாலஜி வந்து நிறைய நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. லைக் இந்த மிஷின் வச்சு ஹார்வெஸ்ட் பண்ணுறது, தென் வந்து சில அக்ரிகல்ச்சரல் மிஷினரி அண்ட் டெக்னாலஜி நம்ம அவ்வளோவா யூஸ் பண்ணுறது. ஸோ அதனால் வந்து என்னென்னா கொஞ்சம் அதுவும் வந்து ஒரு மேஜரான விஷயம். நாட் ஓன்லி அக்ரிகல்ச்சரல் செக்டர், லைக் நம்மளோட கம்யூனிகேஷன் நெட்வொர்க்கு அண்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன், இது வந்து ஒரு நேஷனோட எக்கனாமிக் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து எந்த கண்ட்ரியில் நல்லா டெவலப் ஆகிருக்கோ அந்த கண்ட்ரியில் வந்து நல்ல ஒரு ஜிடிபி க்ரோத் இருக்கும். அது வந்து ஸ்டாக் ப்ரைஸஸை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ இவ்வளோ ஃபேக்டர்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து எக்கனாமியை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து எக்கனாமிக் அனாலிசிஸ்னால் என்ன குளோபல் சினாரியோ இருக்குது, எக்கனாமிக் குளோபல் சினாரியோ, நேஷ்னல் சினாரியோ எப்படி இருக்குது, என்ன மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணணும் எக்கனாமிக் மெட்ரிக்ஸை வச்சு அப்படின்றத ஒரு ஓவர் வியூவாக பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ லெக்சரில் நம்ம எக்கனாமிக் ஃபோர்காஸ்டிங் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ அண்ட் மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ லெக்சர்.